வணக்கம். எஸ்ஏ ரியல் எஸ்டேட்லேருந்து அரவிந்த் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரட்டூரில் அக்ரஹாரம் ஏரியா. ஸோ கொரட்டூர் அக்ரஹாரமில் ஒரு 4 BHK லக்ஸரி பங்களா பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5500 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டப் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6500 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ லேண்டு 5500, பில்டப் ஏரியா 6500 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ அண்ணா நகர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ், எக்ஸாக்டாக 15 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இது. ஸோ உங்களுக்கு பாடி ஃப்ளைஓவர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸு. ஸோ நல்ல சென்ட்ரான லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு லக்ஸரி பங்களான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சினிமா ஷூட்டிங்கு அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்கு வந்து உங்களுக்கு ரெண்ட்டு விட்டுருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு கமர்ஷியலாகவும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே ஒன்று என்ட்ரானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஸு, ஒரு 3 to 4 இனோவா கார் பார்க் பண்ணலாம், அந்த அளவுக்கு நல்லா பெரிய ஸ்பேஸு. சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு 5 அடி நல்ல செட் பேக் விட்டுருப்பாங்க. பார்க்கிங் ஃபுல் ஸ்பேஸ் நீங்கள் பார்க்கலாம் இப்போ கார் பார்க்கிங்கில். ஸோ ஒரு 5 feet உங்களுக்கு செட் பேக் விட்டுருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கார்டன் வச்சுருக்காங்க. ஸோ வீட்டு உள்ளே ஹாலில் இருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளில வரலாம், கார்டன் ஸ்பேஸுக்கு வரலாம், அந்த மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 years ஓல்டு. இந்த வீட்டோட ஓனரே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கிடெக்ட் தான். ஸோ அவருக்கு பிடிச்ச மாதிரி அவரோட டிசைனில் நல்லா பில்டிங் நல்லா கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த பில்டிங் யார் பார்த்தாலும் பிடிக்கும், இந்த ப்ராப்பர்ட்டி யார் பார்த்தாலும் பிடிக்கும். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆரா கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு வீடு. நல்லா விசாலமான ஹாலு. ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்குறீங்க. டோரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 feet நல்லா பெருசாக கொடுத்துருக்காரு. மெயின் டோர் வந்து உங்களுக்கு டீக்குட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடு வந்து ஒரு 8 years ஓல்டு சொல்லியிருக்கேன். வெஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டுங்க, 24 feet ரோல் அமைஞ்சிருக்கு, CMD அப்ரூவ்டு. ஸோ லோன் போகிறவங்க தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு லோன் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ டோரே பார்த்திங்கன்னா நல்லா 8 அடி நல்லா பெருசாக பண்ணியிருக்காங்க, டீக்குட் டோரு. ஸோ உள்ள ஃபாயரே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 அடி கொடுத்துருக்காங்க ஃபாயர். ஸோ உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு செப்பல் ஸ்டாண்ட் அதெல்லாம் கூட நீங்கள் வீட்டுக்கு வெளியே வச்சுக்கலாம், இல்லை உள்ளே வைக்கிறதானே வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ உள்ள ஹால் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஹாலு. ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் வந்து ரைட் சைடில் உங்களுக்கு பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிரவுண்ட் லெவலில் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ஹாலு, பெட்ரூம், ஓப்பன் கிச்சன் மாடல் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியா, பூஜை ரூம் இருக்குது. ஸோ 4 பெட்ரூம் இருக்குது. 4 பெட்ரூமே வந்து உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு செமி ஃபர்னிஷ்டு பங்களாங்க. எல்லா ரூம்லையுமே உங்களுக்கு வந்து கபோர்டு, லாஃப்ட்டு அதெல்லாமே உங்களே பண்ணியிருக்காங்க. ஸோ 4 பெட்ரூமில் வந்து உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் வந்துடுது, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்ணா நகர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாட்டு காஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர் ஸ்கொயர் ஃபீட்டு மினிமம் 17,000 18,000, மேக்ஸிமம் 30,000 வரைக்கும் சொல்கிறாங்க கமர்ஷியல்னால். பட் இது வந்து அண்ணா நகரில் ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி 15 to 20 மினிட்ஸ் வரப்போகுது. ஸோ இங்கே உங்களுக்கு லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா லேண்டோட காஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8,000 to 10,000 பெர் ஸ்கொயர் ஃபீட்டு போயிட்டுருக்கு. ஸோ ஹாலோட ஃபுல் வியூ பார்க்குறீங்க நீங்கள். ஸோ டபுள் ஹைட் சீலிங்கு, ஃபால் சீலிங்லாம் அவங்களே பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீட்டில் ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஆட் பண்ணணும், இல்லை மைனஸ் பண்ணணும்னா அதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி வீடு வந்து நல்லா 8 years ஓல்டு வீடு, பட் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சினிமாவுக்கு இந்த சீரியலில் ஷூட்டிங் விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு சேலுக்காக வச்சுருக்காங்க. ஸோ கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கிச்சன் மாடலு, பூஜை ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பூஜை ரூம் வந்துடுது. ஸோ பிளாட் வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கு, மெயின் டோர் பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங்கு. ஸோ உங்களுக்கு நார்த்லேயே என்ட்ரன்ஸ், உங்களுக்கு ஹாலில் இருந்து ஒரு கார்டன் ஏரியா காமிச்சோம் பார்த்திங்களா, அதை நீங்கள் நார்த் என்ட்ரன்ஸாக வைக்கிறதுனால நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பின்னாடி வந்து உங்களுக்கு வாஷ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 அடி 30 to 40 அடிக்கு உங்களுக்கு ஒரு செட்பேக் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ துளசி மடம்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு தேவையான செடிகள், உங்களுக்கு தேவையான கார்டன் ஏரியாவே இதை நீங்கள் மாற்றிக்கலாம் ஃபுல்லாக. ஸோ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லி காம்பவுண்டடு, 3 பக்கமும் நல்லா பெரிய காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி டைமென்ஷன் பிளாட் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 55க்கு 100, 55 அடி ஃப்ரண்டேஜ், 100 அடி லென்த்து. ஸோ முன்னாடி ஒரு 30 அடி, பின்னாடி ஒரு 30 அடி, அந்த மாதிரி கணக்கு வச்சு நல்லா செட் பேக் ஸ்பேஸ் விட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டோட பேக் எலிவேஷன் இது. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாலு, பெட்ரூம், கிச்சன், டைனிங் ஏரியா, பூஜை ரூமு அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு லான்ச் ஏரியா, 2 பெட்ரூமு வித் அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் கிச்சன் மாடலு, கிச்சன் கம் டைனிங் ஏரியா ஒன்றா வந்துடுது, ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வென்டிலேஷன், ஆக்சுவலி நல்லா கிளாஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சைடில் படிக்கட்டு ஏறும்போது கிளாஸில் வந்து டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ படிக்கட்டு நிறைய இருந்தாலுமே நம்மளுக்கு ஏறுறதுக்கு கஷ்டமே தெரியல, அந்த மாதிரி ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணியிருக்காரு படிக்கட்டு ஏறும்போது நம்மளுக்கு. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ஒரு லான்ச் ஏரியா, பெரிய லான்ச் ஏரியா ஆக்சுவலி, 2 பெட்ரூமு, அதில் ஒரு பெட்ரூம் ரொம்ப பெருசு ஆக்சுவலி. செகண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ஒரு பெட்ரூம் இருக்குது, அது லாக் ஆகிருக்கிறதுனால அதில் வீடியோவில் கவர் பண்ண முடியல என்னால். ஸோ ஒரு லான்ச் ஏரியா, இது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் டாய்லெட்டோடு இருக்குது. செமி ஃபர்னிஷ்னு சொல்லியிருக்கேன். எல்லா ரூம்லேயும் உங்களுக்கு கபோர்ட்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்ணா நகர் SBI ஸ்கூல்லேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. ஸோ கோயம்பேடு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம் 8 to 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட ஃபுல் வியூ பார்க்குறீங்க இப்போ. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் இருக்குது. வாட்டர் ப்ரூஃப்லாம் அவங்களே பண்ணிட்டாங்க. வெஸ்டர்ன் டைப் கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட 3rd பெட்ரூம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு லாஞ்ச் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிராஸ் வென்டிலேஷன் வர மாதிரி நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் டோர் மாதிரி வச்சவங்களுக்கு நல்ல ஹைட்டுங்க, டபுள் ஹைட் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. அங்கே வந்து உங்களுக்கு நீங்கள் ஜிம்முக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுக்கலாம். இல்லை இந்த ஏரியாவை நீங்கள் ஒர்க் ஸ்பேஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒர்க் ஸ்டேஷனாகவும் இந்த ஸ்பேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க இந்த வீட்டோட பெரிய பெட்ரூமு, மாஸ்டர் பெட்ரூமு. ஸோ இதுலேயும் உங்களுக்கு செமி ஃபர்னிஷ்டு எல்லா வுட் ஒர்க்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா பெரிய சைஸ் பெட்ரூமு. ஹாலோட இந்த பெட்ரூமோட ஃபுல் வியூ பார்க்குறீங்க. ஸோ இதில் டாய்லெட்டும் ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. வாக்கின் வார்ட்ரோப் மாதிரி உங்களுக்கு வந்துடும் அதிலேருந்து. ஸோ நல்ல ஒரு லக்ஸுரி பங்களா. ஆக்சுவலி இது 4th பெட்ரூம் மட்டும் என்னால் கவர் பண்ண முடியல. மேலே 2nd ஃப்ளோர் லாக் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு டெரேஸும் 2nd ஃப்ளோர்லேயே வந்துடும். ஒரு பெட்ரூம் வந்துருக்கு, ப்ளஸ் அதர் ஏரியா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு டெரேஸ். ஸோ வாக்கின் வார்ட்ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு லக்ஸுரி பங்களாங்க. அண்ணா நகர்லேருந்து 15 மினிட்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அண்ணா நகரில் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாதவங்க அங்கே இதே லேண்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இதே பில்டப் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அங்கே அமைஞ்சிருந்ததுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 15 crore சொல்லுவாங்க. லேண்ட் ஏரியா 5500 ஸ்கொயர் ஃபீட் வருது. ஸோ இது கொரட்டூரில் ஒரு 4 BHK லக்ஸுரி பங்களா பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6.50 crores, 6.5 கோடி கேட்குறாங்க. ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக நெகோஷியபிள் உண்டு. ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ சென்னை ஃபுல்லாக நாங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கிளைண்ட்ஸ்க்கு. ஸோ உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கணும்னா விற்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.